In this class, we are going to learn about work done to form a liquid drop and a liquid bubble. ஆக்சுவலா வந்து ஒரு டிராப் இல்ல ஒரு லிக்விட் பபிள் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்னா சர்ஃபேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சர்ஃபேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்க, நம்ம ஒரு டிராப் பண்ணலாம். இது வந்து டிராப் பண்ண எப்படி இருக்குன்னா உள்ள வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இதே பபுள் அண்ணா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, பபுள்ல வந்து இன்சைடு வந்து எப்படி இருக்கும்னா ஹாலோவா இருக்கும். இன்சைடு வந்து ஹாலோவா இருக்கும். அப்படி எடுத்துக்கணும். இது வந்து பபுள். சரி, ஒரு பபுளை கிரியேட் பண்ணணும்னா வந்து ரெண்டு சர்ஃபேஸை கிரியேட் பண்ணணும். ஒரு பபுளை கிரியேட் பண்ணணும்னா ரெண்டு சர்ஃபேஸை கிரியேட் பண்ணணும். இன்னர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கு, அவுட்டர் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னர் சர்ஃபேஸ் இது பாருங்க, இது இன்னர் சர்ஃபேஸ். இன்னர் சர்ஃபேஸ் இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ். அவுட்டர் சர்ஃபேஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிராப் கிரியேட் பண்ணிருக்குன்னா மொத்தமே இன்சைடு வந்து லிக்விட் இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும் இதுல டிராப்ல. ஆனா லிக்விட் பபுள்ல பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்து எம்டியா இருக்கும், ஹாலோவா இருக்கும். இந்த சம் திக்னஸ் மட்டும் இருக்கு இல்லைங்களா? இந்த திக்னஸ்ல மட்டும்தான் வந்து வாட்டர் லிக்விட் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து டிராப்னு எடுத்துக்கலாம், இது வந்து பபுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பபுள்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பபுளை கிரியேட் பண்ணனா ரெண்டு சர்ஃபேஸை கிரியேட் பண்ணிருக்கோம், அவுட்டர் சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸ். டிராப் கிரியேட் பண்றோம்னா ஒன்லி ஒன் சர்ஃபேஸை கிரியேட் பண்றோம். சரி, எப்பவுமே வந்து ஒரு லிக்விட் டிராப் லிக்விட் பபுள் அப்படி இருக்குன்னா சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கும். சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். எனர்ஜி வந்து சர்ஃபேஸ்ல வந்து இருக்கிறதுனால அது சர்ஃபேஸ் எனர்ஜின்னு சொல்றோம். அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி தான் இன்ட்ரின்சிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு ஏரியா. சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு ஏரியான்னு வருது. இப்போ அந்த டிராப்புக்கு வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் டு ஏரியா. ரேடியஸ் ஆஃப் தி டிராப் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். அப்ப ரேடியஸ் ஆஃப் தி டிராப் வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் ஏ டிராப் இஸ் ஈக்குவல் டு 4πr² வரும். சரிங்களா? இப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி நமக்கு சர்ஃபேஸ் எனர்ஜி எவ்வளவு இருக்கு பாருங்க. அவ்வளவு எனர்ஜி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அவ்வளவு ஒர்க் பண்ணியிருந்தாதான் அவ்வளவு சர்ஃபேஸ் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ ஒர்க் நம்ம ஒர்க் பண்ணி தான் வந்து ஒரு டிராப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணி தான் ஒரு டிராப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஒர்க் டன் தான் ஸ்டோர்ட் as சர்ஃபேஸ் எனர்ஜி. அப்போ ஒர்க் டன் டு ஃபார்ம் ஏ லிக்விட் டிராப் பண்ணாலும் சரி, சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் தி லிக்விட் டிராப் பண்ணாலும் ஒண்ணுதான். ஸோ தட் ஒர்க் டன் டு ஃபார்ம் ஏ லிக்விட் டிராப் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு 4πr² அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, பபுளுக்கு வந்தோம்னா இங்க வந்து இந்த திக்னஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாலிகுலர் ரேஞ்ச் தான் திக்னஸ்ன்னு இருக்கும். அப்போ திக்னஸ் வெரி ஸ்மாலா இருக்கும். அப்போ வந்து இன்னர் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கிறோம். இன்னர் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எடுத்துக்கிறதுனால இங்க பபுள்ல ரெண்டு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி இந்த பபுள் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஏரியா வந்து 2 × 4πr². அதனால வந்து நமக்கு என்ன வருதுன்னா 8πr² இன்டு சிக்மா. இதுதான் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் டு கிரியேட் தி பபுள் வந்து பாத்தீங்கன்னா 8πr² இன்டு சிக்மான்னு வருது. சரிங்களா? அப்போ ஒர்க் டன் டு ஃபார்ம் ஏ பபுள் இஸ் டபுள் டைம்ஸ் ஆஃப் ஒர்க் டன் டு ஃபார்ம் தி டிராப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணோம்னா சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன ஆகும்னா வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா n டிராப்ஸ் கொலிஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பிக் டிராப்னு எடுத்துக்கலாம். n ஸ்மால் டிராப்ஸ் எடுத்துக்கலாம். n ஸ்மால் டிராப்ஸ் எடுத்துட்டு அந்த n ஸ்மால் டிராப்ஸை கொலிஸ் பண்ணிட்டு கம்பைன் பண்ணி பிக் டிராப்பா மாத்தலாம். எப்படி பிக் டிராப்பா நம்ம மாத்த போறோம். இப்போ n ஸ்மால் டிராப்பை கன்வெர்டட் இன்டு பிக் டிராப்பா வரும்போது என்ன ஆகும்? சர்ஃபேஸ் ஏரியா குறையும் நினைக்கிறீங்களா, இன்க்ரீஸ் ஆகுன்றீங்களா? சர்ஃபேஸ் ஏரியா குறையும் நினைக்கிறீங்களா, இன்க்ரீஸ் ஆகுமா? இது புரியறதுக்காக நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. ஒரு கியூப் இருக்கிற மாதிரி எடுத்துங்க. கியூப் எடுத்துக்கிட்டு இந்த கியூபை கட் பண்றீங்கன்னு வச்சுங்கப்பா. இந்த கியூபை வந்து எப்படி பண்ணலாம், இப்படி கட் பண்ற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்க. இந்த மாதிரி கட் பண்ணிருக்கணும். இப்படி எல்லாம் கட் பண்ணி இருந்தோம்னா நல்லா கவனிங்க, என்ன ஆயிருக்கும்னா நமக்கு இப்ப இது ஒரு கியூப் தனியா வந்திருக்கும், இது ஒரு கியூப் தனியா இந்த மாதிரி வந்திருக்கும். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக காமிக்கிறேன். சரிங்களா? இந்த சின்ன சின்ன கியூப் எடுத்தோம்னா இங்க பாருங்க, இந்த சர்ஃபேஸ் ஏரியா எல்லாம் நான் காட்டுறேன். ஒரு சில சர்ஃபேஸ் ஏரியா இந்த மார்க் பண்ணது, இந்த 1 2 இந்த 3 4 இந்த 5 6 எல்லாம் ஃபேஸஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த கியூப்ஸ் ஃபேஸஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா எல்லாமே ஒன்னா கம்பைன் பண்ணும் போது கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாம் மறைஞ்சு போயிருது இல்லையா? அதனால வந்து கம்பைன் பண்ணும்போது எப்பவுமே என்ன ஆகும்னா கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ வந்து n ஸ்மால் டிராப்பை கன்வெர்டட் இன்டு பிக் டிராப்னு கொண்டு வரும்போது சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது சும்மா கான்செப்ட்ஸ்லாம் அப்படி ஜியோமெட்ரிக்கலா சொல்லியிருக்கேன். மேத்தமெட்டிக்கலாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு n ஸ்மால் டிராப்ஸ் எடுத்திருக்கோம். ஈச் டிராப் ரேடியஸ் வந்து இங்க
ஸ்மால் ஆர்னு எடுத்துங்க, ஸ்மால் ஆர்னு எடுத்து இங்க பிக் டிராப் ஆகும்போது ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கேஸ்ல வந்து இங்க டிராப்ஸ் வந்து லிக்விட் வாட்டர் டிராப் எடுத்திருந்தா இங்க வாட்டர் டிராப்பா தான் இருக்கும்போது டென்சிட்டி மாறாது. n டிராப்ஸ் கம்பைன் பண்ணும்போது இங்க பிக் டிராப் வரும்போது மொத்த பார்ட்டிகிள்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம இங்க ஃபார்ம் பண்றதுனால இங்க மாஸ் எவ்வளவு எடுத்து n டிராப்ஸ் உடைய எவ்வளவு மாஸ் வருமோ அந்த மாஸ் தான் இங்க இருக்கும். அப்ப வந்து நம்ம ஒரு n டிராப்ஸ் கம்பைன் பண்ணி பிக் டிராப் கொண்டு வரப்போது மாஸ் மாறாது, டென்சிட்டி மாறாது. அப்போ மாஸும் டென்சிட்டியும் மாறலைன்னா ஆக்சுவலா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? டென்சிட்டியும் மாஸும் மாறலைன்னா அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகாது. அப்போ n டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்மால் டிராப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பிக் டிராப். இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மைண்ட்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. n டிராப்ஸ் n ஸ்மால் டிராப்ஸ் பிக் டிராப்பா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஆல் த ஸ்மால் டிராப்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி பிக் டிராப் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிராப் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தானப்பா, அதனால அதுக்கு வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப் அப்படி எடுத்துக்கணும். அப்ப n இன்ட்டு 4/3 பை ஆர் கியூப் வால்யூம் ஆஃப் தி ஸ்மால் டிராப் தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு பை கேபிட்டல் ஆர் கியூப். ஆக்சுவலா இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா n ஸ்மால் டிராப்ஸை நம்ம கம்பைன் பண்ணோம்னா ஒரு பிக் டிராப்பா ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி when n small drops converted into big drop, அதுதான் ஹெட்டிங். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்க என்னென்ன கேன்சல் பண்றேன் பாருங்க. இங்க 4/3 பை 4/3 பை கேன்சல் பண்ணிட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி கேன்சல் பண்ணிட்டு இப்போ கவனிங்க, இந்த n இன்ட்டு ஸ்மால் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் கியூப்னு வந்திருக்கு. இது கியூபிக் ரூட் எடுங்க. அப்ப கியூபிக் ரூட் எடுத்தா என்ன வரும்? n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னு வரும். சரி, புரியுதுங்களா? இதுதான் ரிலேஷன் பிட்வீன் n ஸ்மால் டிராப்ஸ், ஈச் டிராப் ரேடியஸ் ஆர், அந்த பிக் டிராப் கேபிட்டல் ரேடியஸ் ஆரா நம்ம மாத்தோம்னா பிக் டிராப் ரேடியஸ்க்கும் ஸ்மால் டிராப் ரேடியஸ்க்கும் n டிராப்ஸ்க்கும் ரிலேஷன் இதுதான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல இருந்து நமக்கு கவனிங்க, இதுல இருந்து ஸ்மால் ஆர் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா r பை n பவர் 1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது? சர்ஃபேஸ் எனர்ஜி இது பார்த்துருக்கோம். சரிங்களா? டிராப்புக்கும் பபிளுக்கும். இப்போ பார்க்கறது என்னது? n டிராப்ஸை நம்ம கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த ரேடியஸ் ரிலேஷனை கொண்டு வந்திருக்கேன். இப்போ n டிராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கன்வெர்ட் இன்டு பிக் டிராப்பா பண்ணிட்டோம். அப்போ ஸ்மால் டிராப் ரேடியஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்மால் டிராப் ரேடியஸ் r பை n பவர் 1/3 போட்டுக்கணும். இதே ஸ்மால் டிராப் ரேடியஸ் ஆர்னு கொடுத்துட்டு n டிராப்ஸ் கொடுத்து அதை கம்பைன் பண்ணாக்க பிக் டிராப்போட ரேடியஸ் என்ன வரும்னா n பவர் 1/3 இன்ட்டு ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்படின்னு எடுத்துக்கணும். ஒருவேளை வந்து உங்களுக்கு ஒரு டிராப்புக்கும் ரேடியஸ் 1 மில்லிமீட்டர் கொடுத்துட்டு 1000 டிராப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா n பிளேஸ்ல 1000 போட்டு 1000 பவர் 1/3 என்ன வரும்? 10ன்னு வரும். அப்ப 10 இன்ட்டு இந்த ரேடியஸ் ஸ்மால் டிராப்புக்கு 1 மில்லிமீட்டர் இருக்குன்னா 10 இன்ட்டு 1 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் வரும். அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ரேடியஸ் ரிலேஷன் புரிஞ்சு, அதாவது பிக் டிராப் ரேடியஸ்க்கும் ஸ்மால் டிராப் ரேடியஸ்க்கும் ரிலேஷன் புரிஞ்சு உங்களுக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். நம்ம சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாமா? இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா, இனிஷியல் சர்ஃபேஸ் எவ்வளவு இருக்கும்? ஒவ்வொரு டிராப் சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு என்னன்னு போடணும். ஸ்மால் டிராப்ஸ் உடைய சர்ஃபேஸ் ஏரியா தானே இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஸ்மால் டிராப்புக்கு ஒரு டிராப்புக்கு ஏரியா வந்து ஏஎஸ்ன்னு போட்டு n டிராப்ஸ் எடுக்கிறோம், n இன்ட்டு ஏஎஸ்ன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ n இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ஸ்மால் டிராப் என்ன வரும் சொல்லுங்க? 4πr², 4πr² அப்படின்னு எடுத்துருக்கோம். இதுதான் இனிஷியல் ஏரியா. ஃபைனல் ஏரியா எப்படி வரும்னு சொல்லுங்க? ஃபைனல் ஏரியா வந்து ஒரே ஒரு டிராப் தான், பிக் டிராப். ஸோ தட் அது 4πR² வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு ஃபைனல் ஏரியா லெஸ் தென் இனிஷியல் ஏரியா, அதாவது n டிராப்ஸ் கம்பைன் பண்ணா ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபைனல் ஏரியா கிரேட்டர் தென் இனிஷியல் ஏரியான்னு நம்ம காமிக்கணும். அப்படி தானப்பா அது? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபைனல் ஏரியா வந்து என்ன பண்றாங்க சார்? இனிஷியல் ஏரியா வந்து n இன்ட்டு 4π இன்ட்டு ஸ்மால் ஆர். ஆர் ஸ்மால் ஆருக்கும் கேபிட்டல் ஆருக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம் பாருங்க? ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு r பை n பவர் 1/3 தானே. ஸோ அப்போ ஸ்மால் ஆர் பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுடலாம்னா n 4πr² இருக்கு இல்லையா? ஸ்மால் ஆர் பிளேஸ்ல r பை n பவர் 1/3 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இப்படி போட்டீங்கன்னா அப்போ இனிஷியல் ஏரியா என்ன வரும் சொல்லுங்க? n இன்ட்டு 4πr² பை n பவர் 2/3 வருதா? அப்போ இனிஷியல் ஏரியா இஸ் ஈக்குவல் என்ன வருது? இந்த n பவர் 1 இருக்கு, இங்க 2/3 இருக்கு. அப்போ இது மேல கொண்டு போனா 1 மைனஸ் 2/3 வந்துட்டு இன்ட்டு 4πr² அப்படின்னு வருது இல்லையா? அப்போ இனிஷியல் ஏரியா ஈக்குவல் டு n பவர் இது 1 மைனஸ் 2/3. இது புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பண்ணியிருக்கேன்னு 1 மைனஸ் 2/3 போட்டா என்ன வருது பாருங்க? 1/3 4πr² அப்படின்னு நமக்கு வந்திருக்குங்களா? அப்படின்னா என்ன புரியுது சொல்லுங்க? இதுல இருந்து நமக்கு வந்து கவனிங்க, இங்க நல்லா புரிஞ்ச பாருங்க. இனிஷியல் ஏரியா வந்து n டிராப்ஸ் எடுக்கிறோம், ஒரு டிராப்புக்கு 4πr² ஏரியான்னு சொல்லியிருக்கோம். அப்போ இனிஷியல் ஏரியா வந்து n இன்ட்டு 4π இன்ட்டு
R வந்து ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மால் டிராப் என்னது பிக் டிராப் ரேடியஸ் டிவைட் பை n பவர் 1/3 அப்படின்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுடுறோம். இப்போ எழுதும்போது இது r ஸ்கொயர் இது n பவர் 2/3 ன்னு வருது. இந்த n பவர் 2/3 மேல கொண்டு போயிட்டா 1 - 2/3 1 - 2/3 1/3 into 4 pi r ஸ்கொயர் வருது. எக்ஸாம்பிள் n 1000 போட்டீங்கன்னா அப்போ 1000 cubic root எடுத்தா என்ன வருது 10 வருதுங்களா. அப்போ இனிஷியல் ஏரியா வந்து 10 டைம்ஸ் ஆஃப் ஃபைனல் ஏரியா தானே வருது. அப்போ இனிஷியல் ஏரியா கிரேட்டர் தென் ஃபைனல் ஏரியா தானே வருது. அப்படின்னா உங்களுக்கு வந்து n ஸ்மால் டிராப்ஸ் கம்பைன்ட் இன்டு பிக் டிராப்பா பண்ணும்போது ஏரியா டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இனிஷியல் எனர்ஜி ஆஃப் ஆல் த ஸ்மால் டிராப்ஸ்க்கு வந்து ui ன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஃபைனல் எனர்ஜி ஆஃப் தி பிக் டிராப் வந்து uf ன்னு எழுதிக்கிறேன். நல்லா கவனிங்க, இனிஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் ஆல் த ஸ்மால் டிராப்ஸ்க்கு வந்து ui போட்டிருக்கேன். ஃபைனல் எனர்ஜி ஆஃப் தி பிக் டிராப் வந்து uf ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு ரிலேஷன் என்ன வரும்னு சொல்லுங்க. இது சொல்றவங்களுக்கு எல்லாம் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் டு ஒரு ஆப்ஷன், லெஸ் தென் ஒரு ஆப்ஷன், கிரேட்டர் தென் ஒரு ஆப்ஷன், டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொஸ்டின் புரிஞ்சுங்களா? அதாவது n ஸ்மால் டிராப்ஸ் கொடுத்துருக்கும். இந்த n ஸ்மால் டிராப்ஸ் உடைய மொத்த டிராப்ஸுக்கும் சர்ஃபேஸ் எனர்ஜி ui ன்னு எழுதிருக்கேன். அது எல்லாமே கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பிக் டிராப் கிடைக்குது. அந்த பிக் டிராப் உடைய சர்ஃபேஸ் எனர்ஜி uf ன்னு எழுதிருக்கேன். இது ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சொல்லணும், எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? சர்ஃபேஸ் எனர்ஜி ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு ஏரியா தானே வரும். உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம வந்து n ஸ்மால் டிராப்ஸை நம்ம கம்பைன் பண்ணும் போது சர்ஃபேஸ் ஏரியா குறையும், இனிஷியல் ஏரியா தான் கிரேட்டர் தென் ஃபைனல் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படின்னா இனிஷியலா ஏரியா அதிகமா இருக்கிறதுனால எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போ இனிஷியலா ஏரியா அதிகமா இருக்கிறதுனால இனிஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும், ஃபைனல் எனர்ஜி கம்மியா இருக்கும். இனிஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும், ஃபைனல் எனர்ஜி கம்மியா இருக்கும். புரிஞ்சுங்களா? ஏன்னா எனர்ஜி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ் ஏரியா தானப்பா. இப்போ நம்ம டிராப்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா குறையுது தானே சொல்லியிருந்தேன். அப்படின்னா சர்ஃபேஸ் எனர்ஜி குறையணும். அப்போ இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜி கிரேட்டர் தென் ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா வந்து n டிராப்ஸை நம்ம கம்பைன் பண்ணோம்னா என்ன ஆகுனா சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அந்த டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி, டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி, சர்ஃபேஸ் எனர்ஜி ஆக்சுவலா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். போன கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்னா இங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, ஏஐ என்றது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆல் த டிராப்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க சொல்லும் போதே சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் ஆல் த ஸ்மால் டிராப்ஸ் சொல்லியிருக்கேன். யூஐ என்றது என்னது, சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் ஆல் டிராப்ஸ், n டிராப்ஸோட சர்ஃபேஸ் எனர்ஜி எடுத்திருக்கேன். அப்ப n டிராப்ஸ் சர்ஃபேஸ் எனர்ஜி எடுத்திருக்கோம்னா அப்ப இந்த இனிஷியல் எனர்ஜி என்ன பண்ணும், சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு ஏரியா ஆஃப் இனிஷியல் ஏரியா அர்த்தம் n டிராப் உடைய சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப ஏ என்றது என்ன பாத்தீங்கன்னா n இன்டு ஏஎஸ் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க சும்மா ஒரு டிராப்புக்கு மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. ஸ்மால் டிராப் வந்து ஒரே டிராப் எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து ஸ்மால் டிராப் ஏரியா வந்து லெஸ் தென் பிக் டிராப் ஏரியா தான். ஆனா நம்ம எடுக்கிறது இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் ஆல் த டிராப்ஸ் எடுத்துருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் மொத்த சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணும். மொத்த சர்ஃபேஸ் ஏரியான்றது n இன்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் டிராப் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு இது கரெக்டா மீனிங் புரியும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சரி, இப்ப பாருங்க, டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி when n drops, n small drops, n drops are combined, n drops are combined அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப n small drops கம்பைன் பண்ணும்போது எவ்வளவு சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சரி, அப்போ டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி என்னது, சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு 4 pi கேபிட்டல் R ஸ்கொயர். சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபார்முலா சிக்மா இன்டு 4 pi R ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன வரும் சொல்லுங்க, ஒரு டிராப் சர்ஃபேஸ் எனர்ஜி சிக்மா இன்டு 4 pi ஸ்மால் r ஸ்கொயர் வரும். n டிராப்ஸ் இருக்குனால இன்டு n அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம், இன்டு n ன்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இங்க சிக்மாவும் 4 பையும் காமனா எடுத்துக்கலாம். அப்ப சிக்மாவும் 4 பையும் காமனா எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம எய்தர் இனிஷியல் ரேடியஸ்ல எழுதலாம் இல்லைன்னா ஃபைனல் ரேடியஸ்ல எழுதலாம். உங்களுக்கு தான் தெரியும் ஆல்ரெடி r is equal to n power 1/3, கேபிட்டல் R is equal to n power 1/3 ஆஃப் ஸ்மால் r இந்த ரிலேஷன் தெரியும் இல்லையா? இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு r பிளேஸ்ல n power 2/3 into ஸ்மால் r ஸ்கொயர் மைனஸ் இங்க n r ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம் பாத்தீங்கன்னா n r ஸ்கொயரை காமனா எடுத்துருங்க. அப்போ n r ஸ்கொயரை காமனா எடுத்தீங்கன்னா சிக்மா 4 pi n r ஸ்கொயரை காமனா எடுத்தா இங்க என்ன வரும் சொல்லுங்க, இங்க வந்து நம்ம n power 1/3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி இருக்கணும். n power 1/3 இல்ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாதான் இது மொத்தமா சேர்ந்து n வரும். அப்பதான் n r ஸ்கொயரை வெளியே எடுக்க முடியும்.
ஸோ தட் என்ன வருது பாருங்க 1/n⁻⁴ - 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி. இங்க பாத்தீங்கன்னா 1/n⁻⁴ n வந்து கிரேட்டர் தென் 1 வரும். அப்ப இந்த வேல்யூ நெகட்டிவ்னு வரும். அப்ப நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் தட் என்ன சொல்லுங்க, எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி நமக்கு டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சு இல்லையா, அதனால மைனஸ் போட வேண்டியது தேவையில்லை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அப்ப இப்படி எடுத்தீங்க டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு n into sigma 4πr² into 1 - 1/n⁻⁴ அப்படி எழுதிக்கலாம். இங்க வந்து கரெக்டா கான்செப்ட்ஸ்ல வரும். நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும். மைனஸ் என்ன பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா நீங்க சொல்லணும். when we combine n small drops, இப்போ n drops வந்து நம்ம ஒரு சிஸ்டம்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். n drops வந்து ஒரு சிஸ்டம்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த டிராப்ஸை வந்து ஒரு சிஸ்டம் அஸ்யூம் பண்ணிட்டு எனர்ஜி வந்து இந்த சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. அதாவது சிஸ்டம் சரௌண்டிங் படிச்சிருப்பீங்க. சிஸ்டம்ன்றது இங்க n டிராப்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த n டிராப்ஸை கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனர்ஜி வந்து சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு எடுத்துக்கலாம். சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டம்க்கும், சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங் எனர்ஜி போகல. சரிங்களா? இப்போ நான் கேட்க போற क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா, when we combine n small drops so that it formed into big drop, n small drops கம்பைன் பண்ணி big drop கம்பைன் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது டெம்பரேச்சர் ஆஃப் தி டிராப், பிக்கர் டிராப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதான் क्वेश्चन. இப்போ இனிஷியலா டெம்பரேச்சர் Ti-ன்னு வச்சுக்கோங்க. n டிராப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மால் டிராப் ஒவ்வொரு டிராப்புக்கு டெம்பரேச்சர் வந்து Ti-ன்னு வச்சுக்கலாம். ஃபைனலா எல்லா டிராப்பும் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து பிக் டிராப் உடைய டெம்பரேச்சர் வந்து ஃபைனல் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து இது இப்போ ஸ்டேட்மெண்ட் தானே சொல்றேன் நானே, அதனால ஃபைனல் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் இனிஷியல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ்னு சொல்றீங்களாப்பா? क्वेश्चन திரும்பி ரிப்பீட் பண்ணட்டுமா? we are combining n drops so that big drop is formed. We are taking the system n drops as a system. When we combine the n drops into big drop, no energy is transferred from system to surrounding. Then final temperature, that is temperature of the big drop is greater than initial temperature, that is temperature of the small drop. அப்போ வந்து big drop உடைய temperature greater than smaller drop, இனிஷியலா இருந்த டிராப்போட டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி இப்போ n டிராப்ஸ் கம்பைன் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கு. அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி தான் சரௌண்டிங் போகக்கூடாது தானே. அப்போ அந்த டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா மாறிடும். அப்போ ஹீட் எனர்ஜியா மாறிச்சுன்னா அப்போ அந்த சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். சர்ஃபேஸ் எனர்ஜி, அதாவது அதனுடைய சர்ஃபேஸ் எனர்ஜியா ஹீட் எனர்ஜியா கெயின் பண்ணிக்கிச்சு. அப்போ ஹீட் எனர்ஜியா கெயின் பண்ணிருக்குன்னா அப்படின்னா டெம்பரேச்சர் கூடுதானே, அப்போ டெம்பரேச்சர் கூடிரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ வாட் இஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், நம்ம 10th கிளாஸ்ல ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, ஹீட் எனர்ஜி கிவன். இது வந்து அடுத்து நான் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீட் அண்ட் கலோரிமெட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம், அங்க இதை நடத்துவேன். heat energy given to the system is equal to mass into specific heat capacity into delta T அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஹீட் எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அப்போ ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கும் ஹீட் எனர்ஜி ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜி கூட ms டெல்டா டி. அப்போ வந்து ஹீட் எனர்ஜி நம்ம சிஸ்டமுக்கு கொடுத்தோம்னா அந்த சிஸ்டம் உடைய டெம்பரேச்சர் கூடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா n டிராப்ஸ் வந்து நம்ம கம்பைன் இன்டு பிக் டிராப் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா குறையறதுனால சர்ஃபேஸ் எனர்ஜி குறைஞ்சிருக்கு. அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா மாறி இருக்கு. அப்போ சிஸ்டம் வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அப்போ ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் கேட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், சரௌண்டிங்க்கும் சிஸ்டம்க்கும் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரௌண்டிங்க்கும் சிஸ்டம்க்கும் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ n டிராப்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி பிக் டிராப்பா மாத்திட்டோம். அப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சர் கூடுமா குறையுமா? சரௌண்டிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கேன். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். क्वेश्चन திருப்பி சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து n டிராப்ஸ் கொடுத்துருக்கோம், அதை வந்து கம்பைன் பண்றோம். இப்படி பண்ணும்போது சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா n ஸ்மால் டிராப்ஸ் பிக் டிராப்பா கம்பைன் பண்ணும்போது நமக்கு சரௌண்டிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இங்க கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, n டிராப்ஸை கம்பைன் பண்ணும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆயிருது. சர்ஃபேஸ் எனர்ஜி குறையுது. அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி கிவன் டு தி சரௌண்டிங்.
அப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சர் கூடும். சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லுங்க. இப்போ அப்படியே இன்வெர்ஸ்ல வரும். ஒரு டிராப் வந்து பிரேக் பண்றோம், ஒரு டிராப் வந்து பிரேக் பண்றோம்ப்பா. பிரேக் பண்ணி n ஸ்மால் டிராப்பா வருது. இப்போ வந்து இந்த டிராப்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சிஸ்டம்க்கு சரௌண்டிங் ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகல, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகல அப்படின்னு எடுக்கிறோம். சரிங்களா? அப்படி எடுத்தோம்னா ஒரு பிக் டிராப்பை n ஸ்மால் டிராப்பா பிரேக் பண்ணா அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் தி டிராப்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸுங்களா? ஒரு பிக் டிராப்பை n ஸ்மால் டிராப்பா பிரேக் பண்றோம், பண்ணோம்னா டெம்பரேச்சர் ஆஃப் தி டிராப்ஸ் குறையுன்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிராப், பிக் டிராப், அதாவது ஸ்மால் டிராப்பை நம்ம பிக் டிராப்பை கம்பைன் பண்ணும்போது ஏரியா கூடுது இல்லையா? அப்ப பிக் டிராப்பை ஸ்மால் டிராப்பா பிரேக் பண்ணோம்னா ஏரியா, சாரி, ஸ்மால் டிராப்பை பிக் டிராப்பா பண்ணோம்னா ஏரியா குறையும், அதனால சர்ஃபேஸ் எனர்ஜி குறையும் சொல்லியிருந்தேன். அப்படியே ரிவர்ஸ்ல வந்தோம்னா பிக் டிராப்பை வந்து பிரேக் பண்ணோம்னா ஸ்மால் டிராப்ஸா ஃபார்ம் ஆகும்போது மொத்த ஏரியா கூடி இருக்கும். மொத்த ஏரியா கூடிச்சுன்னா அப்ப என்ன ஆயிருது உங்களுக்கு? சர்ஃபேஸ் எனர்ஜி கூடியிருது. அப்ப சர்ஃபேஸ் எனர்ஜி எப்படி கூடும்? அந்த லிக்விட் டிராப் உடைய எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி அதுலயே இருக்கும் இல்லைங்களா? இன்டர்னல் எனர்ஜின்னு நான் சொல்லுவேன். அது அந்த ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு சர்ஃபேஸ் எனர்ஜியா மாறிடும். அப்போ அந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி டிராப்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் சிஸ்டம்க்கும் சரௌண்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல வந்து இப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ்னு சொல்லுங்க. when we break big drop into n small drops, surrounding temperature decreases அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருங்களா? திருப்பி क्वेश्चन ரிப்பீட் பண்றேன் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் when we break the big drop into n small drops, surrounding temperature decreases அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இங்க வந்து heat energy exchanges from surrounding to system எடுக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன் பாத்தீங்கன்னா ஒரு பிக் டிராப்பை n ஸ்மால் டிராப்பை நம்ம பிரேக் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா கூடும். சர்ஃபேஸ் ஏரியா கூடுச்சுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி கூடும். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி கூடணும்னா அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சரௌண்டிங்ல இருக்கிற ஹீட் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டு சர்ஃபேஸ் எனர்ஜியா மாறிடும். அப்போ சரௌண்டிங்ல ஹீட் எனர்ஜி குறைஞ்சிரும், அதனால சரௌண்டிங்ல டெம்பரேச்சர் குறையும். இதுதான் வந்து சின்ன பசங்க வந்து விளையாடும் போது பார்த்துருப்பீங்க. ஒரு பிக் டிராப் எடுத்து அப்படியே பிரேக் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஒரு கிளைமேட் கிளியர் ஆகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சரௌண்டிங்ல ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சும்மா அஸ்யூம் பண்ணிப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கு. சரி, அப்படின்னு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இங்க ஃபார்முலா ரெண்டுத்துக்குமே சேமா தான் வரும். n டிராப்ஸை நம்ம கம்பைன் இன்டு பிக் டிராப் பண்ணாலும் சரி, பிக் டிராப்பை கன்வெர்டட் இன்டு ஸ்மால் டிராப் பண்ணாலும் எல்லாத்தையுமே சேஞ்ச் இன் எனர்ஜி சேம் ஃபார்முலா தான் வரும். என்னன்னா மைனஸ் பிளஸ் மட்டும் வரும். ஸ்மால் டிராப்ஸை கம்பைன் பண்ணும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, பிக் டிராப்பை பிரேக் பண்ணும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப வந்து நம்ம வந்து ஸ்மால் டிராப்புக்கும் பிக் டிராப்புக்கும் ரேடியஸ் ரிலேஷன் என்னது? கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பார்ப்போம், n பவர் 1/3 இன்டு ஸ்மால் ஆர். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து சேஞ்ச் இன் எனர்ஜி, இது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம், எந்த டவுட்டும் வராது. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இங்க ஒரு டிராப் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? நல்லா கவனிங்க, ஒரு டிராப் எடுத்திருக்கேன். அந்த டிராப் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ஒர்க் டன் டு கிரியேட் தி சர்ஃபேஸ் ஏரியா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு ஏரியா அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் ஒர்க் டன் பை ஏரியா வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்? ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தோமா? இப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ஒர்க் டன் டு கிரியேட் யூனிட் ஏரியா அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் இங்க சர்ஃபேஸ் எனர்ஜின்னு போட்டீங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் டன் டு கிரியேட் யூனிட் ஏரியா, இல்லைன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் யூனிட் ஏரியா அன்றதான் சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துக்கலாம். புரியுது உங்களுக்கு? இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இங்க வந்து சிக்மா ஈக்குவல் எஃப் பை எல், ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் பார்க்கும்போது நியூட்டன் பர் மீட்டர் தானே பார்த்துருந்தோம். சரி, அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் சொல்லலாம். இந்த டெஃபினேஷன் எடுக்கும்போது என்ன சொல்லலாம் சொல்லுங்க? ஒர்க் டனுக்கு வந்து யூனிட் வந்து ஜூல் வருது, ஏரியாக்கு யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆல்சோ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன வருது பாருங்க, ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வருது. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின் வந்து யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டிராப் எடுத்திருக்கேன், இந்த ஒரு டிராப் எடுத்திருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க வந்து ஒரு டிராப் எடுத்திருக்கேன், இது லிக்விட் டிராப்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம லிக்விட் டிராப்னு எடுத்துக்கலாம். ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இந்த டெஃபினேஷன் போயிடுவோம். லிக்விட் டிராப் எடுத்திருக்கோம். இப்போ இந்த லிக்விட் டிராப் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன் நான். இங்க நல்லா கவனிங்க, ரெண்டு பாயிண்ட். இன்சைடு வந்து ஒரு பாயிண்ட், அவுட் சைடு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இன்சைடு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், அவுட் சைடு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்போ இன்சைடு வந்து ப்ரெஷர் P1 எடுத்துக்கலாம், அவுட் சைடு ப்ரெஷர் வந்து P2 எடுத்துக்கலாம். P2 எடுத்திருக்கோம்.
இப்போ வந்து ரிலேஷன் எந்த ரிலேஷன் வரும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டீங்கன்னா டக் நம்ம சிலபஸ் முடிக்கலாம். ஈக்குவல் டுன்னு சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? அதாவது வந்து ஒரு லிக்விட் டிராப் கொடுத்துருக்கோம், இங்க வந்து ஒரு லிக்விட் டிராப் கொடுத்துருக்கோம், கரெக்ட்டுங்களா? இந்த லிக்விட் டிராப் இருக்கு, இந்த லிக்விட் டிராப்புக்கு இன்சைட் எய்தர் டிராப் ஆர் பபிள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்சைட் தி டிராப் வந்து பிரஷர் P1 எடுத்துக்கிறேன், அவுட் சைட் தி டிராப் வந்து P2 எடுத்திருக்கேன். இப்போ P1ம் P2ம் ஈக்குவல்னு வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஆக்சுவலா இதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சரை நான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இன்சைடு பிரஷர் கிரேட்டர் தென் அவுட் சைடு பிரஷரா இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. இன்சைடு பிரஷர் கிரேட்டர் தென் அவுட் சைடு பிரஷர். எப்படி இன்சைட் பிரஷர் கிரேட்டர் தென் அவுட் சைடு பிரஷர்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அவுட் சைட்ல பிரஷர் வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் தானப்பா இருக்கும், அட்மாஸ்பியரிக் பிரஷர் P0 அப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த லிக்விட் டிராப் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா வந்து நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். இன்சைடு பிரஷரும் அவுட் சைடு பிரஷரும் ஈக்குவலா தான் இருக்கணும். ஆனா வந்து இங்க என்ன பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா, லிக்விட் டிராப் வந்து சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ் வந்து அண்டர் டென்ஷன்ல தானே இருக்கும், அண்டர் டென்ஷன்ல தானே இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குமா இருக்காதா? சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும்னா அந்த சர்ஃபேஸுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா டான்ஜென்டியல் டைரக்ஷன், டான்ஜென்ட் லைன் இப்படி டிரா பண்றீங்கன்னு எடுத்துங்கப்பா. இப்படி டான்ஜென்ட் லைன் இப்படி டிரா பண்றீங்க, சரிங்களா? இந்த டான்ஜென்ட் லைன் டிரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த டான்ஜென்ட் லைன் டிரா பண்ண டைரக்ஷன்ல தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனால இப்படி ஃபோர்ஸ் இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனால ஃபோர்ஸ் இந்த டான்ஜென்ட் டிரான், அதாவது சர்ஃபேஸ் லிக்விட் சர்ஃபேஸ் எப்பவுமே நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரேன் மாதிரி தானே அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ லிக்விட் சர்ஃபேஸ் எப்பவுமே அண்டர் டென்ஷன்ல தானே இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனால ஃபோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஃபோர்ஸ் சும்மா காம்பனன்ட் பிரிங்க, இது வந்து எக்ஸ் காம்பனன்ட், சரிங்களா? இது ஒய் காம்பனன்ட், அதே மாதிரி இது எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட் அப்படின்னு சும்மா எடுத்துங்க. இப்போ பாருங்க எக்ஸ் காம்பனன்ட் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு, ஆனா ஒய் காம்பனன்ட் கேன்சல் ஆகல இல்லையா? அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனால நெட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா, டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கு இல்லைங்களா? அப்படி என்னும் போது இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியானால என்ன ஆகும்னா உங்களுக்கு சம் பிரஷர் வந்து இருக்கும். அப்போ இன்வர்டு லிக்விட் டிராப்க்கு சென்டருக்கு இன்வர்டு வந்து பாத்தீங்கன்னா இன்வர்டு வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர்னால இருக்கு, அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷனாலையும் பிரஷர் அடிஷனலா வருது. இந்த ரெண்டு பிரஷரையும் என்ன பண்ணணும், அதாவது அட்மாஸ்பியரிக் பிரஷரையும் அடுத்து வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால இருக்கிற ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ்னால வர பிரஷரையும் இன்சைடு இருக்கிற பிரஷர் வந்து எப்படி இருக்கணும், பேலன்ஸ் பண்ணணும், புரியுதுங்களா? அதனாலதான் இன்சைட் தி டிராப் வந்து பிரஷர் வந்து கிரேட்டர் தென் அவுட் சைடு பிரஷர். அப்போ இன்சைடு பிரஷர் மைனஸ் அவுட் சைடு பிரஷர் வந்து அதுதான் பிரஷர் டிஃபரன்ஸ். இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸஸ் பிரஷர். அதாவது இன்சைட் தி டிராப் வந்து சம் எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கு கம்பேர்ட் டு அவுட் சைடு பிரஷரை விட, அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட இன்சைடு பிரஷர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றோம், அதுதான் எக்ஸஸ் பிரஷர். அந்த எக்ஸஸ் பிரஷர் வந்து எதை பேலன்ஸ் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வருது இல்லையா, அதை தான் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி லிக்விட் டிராப் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் லிக்விட் டிராப், சரிங்களா? எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் லிக்விட் டிராப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இது வந்து கொஞ்சம் டிரா பண்றேன் பாருங்க, கொஞ்சம் டயக்ராம். இப்போ வந்து ஒரு செமி டிராப்பா அப்படி எடுத்துக்கலாம், ஹெமிஸ்பெரிக்கல் டிராப்னு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா புரியுன்றதுக்காக. சரி, இப்போ இங்க வந்து ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்குன்னா டான்ஜென்டியல் லைன் டிரா பண்ண டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். டான்ஜென்ட்னா அது மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ்லயும் இருக்கும், இங்க ஃபோர்ஸ் இப்படி மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ்லயும் இங்க ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும்பா, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சும்மா ரெண்டு சைட்ல மட்டும் இருக்குன்னு கிடைக்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல எல்லாமே இங்க இருக்கு, இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு லெங்த் தானே, அது 2πr அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்க இருக்கிற எக்ஸஸ் பிரஷர் வந்து ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன்ல வர பிரஷர் தானே பேலன்ஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த எக்ஸஸ் பிரஷர் வந்து இது ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ எக்ஸஸ் பிரஷர் வந்து அதாவது இங்க சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இன்சைட் தி டிராப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் வந்து இந்த ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷனால வர பிரஷரை பேலன்ஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொன்னேன்.
ஒருவேளை ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லைன்னா இன்சைட் பிரஷர் ஈக்குவல் டு அவுட் சைட் பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படியே இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராவா இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வரதுனால அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன ஆயிரும் உங்களுக்கு இன்வர்டு வந்து பிரஷர் ஆக்ட் ஆகுது. அதனால இன்சைட் பிரஷர் வந்து அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால வர பிரஷரை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்படின்னா எக்ஸஸ் பிரஷர் வந்து எதுக்காக இருக்கு? எக்ஸ்ட்ராவா பிரஷர் இருக்குது. அவுட் சைடு பிரஷரை விட இன்சைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற பிரஷர் வந்து ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷனால இருக்கிற பிரஷரை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுங்க. அப்ப எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி டிராப் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா அந்த பிரஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வருது. அப்ப பிரஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன வரும்? சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது? சிக்மா இன்டு 2πr அப்படின்னு போட்டுட்டு ஏரியா என்ன வரும் பாருங்க. இந்த ஏரியா சர்க்குலர் ஏரியா தானே, இங்க ஏரியா சர்க்குலர் தானே இருக்கு. அப்போ πr² அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. பை கேன்சல் பண்ணுங்க, ஒரு r கேன்சல் பண்ணிருங்க. சோ அப்ப எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி டிராப்புக்கு வந்து என்ன வரும் சொல்லுங்க? 2 சிக்மா பை r அப்படின்னு எடுத்துங்க. உங்க டெக்ஸ்ட் புக்ல சிக்மா பிளேஸ்ல t ன்னு கொடுத்திருந்தா 2t/r ன்னு எடுத்துங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன சிம்பிள் கொடுக்குறாங்களோ அது எடுத்துங்க. அப்ப எக்ஸஸ் பிரஷர் இன் தி டிராப் இஸ் எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி டிராப். சரிங்களா? எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் டிராப் என்ன வருது சொல்லுங்கப்பா? 2 சிக்மா பை r ன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து அடுத்த ஒரு क्वेश्चन, லிக்விட் பபிள் எடுத்துக்கலாம். எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் பபிள் எடுத்துக்கலாமா? இன்சைட் பபிள் எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி பபிள். அப்ப பபிள் எடுத்தீங்கன்னா அந்த பபிள் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பபிள்னாவே எப்பவுமே ரெண்டு சர்ஃபேஸா இருக்கும். அப்ப வந்து இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். பபிள் வரும்போது இன்னர் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், அடுத்து அவுட்டர் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். இன்னர் சர்ஃபேஸ் வேணா வேற கலர்ல வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் அப்படி புரிஞ்சுக்கிங்க. அப்ப இது இன்னர் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் எங்கெல்லாம் ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அடுத்து இன்னர் சர்ஃபேஸ்லயும் ஆக்ட் ஆகும். அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும், அடுத்து இன்னர் சர்ஃபேஸ்லயும் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும், இங்க இன்னர் சர்ஃபேஸ்ல இப்படி ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரெண்டு சர்ஃபேஸ்லயும் இன்னர் சர்ஃபேஸ்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அவுட்டர் சர்ஃபேஸ்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இந்த டைரக்ஷன்ல இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ ரேடியஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னர் சர்ஃபேஸ் ரேடியஸும் அவுட்டர் சர்ஃபேஸ் ரேடியஸும் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன வரும் சொல்லுங்க? சிக்மா இன்டு 2 × 2πr. ஏன்னா எஃபெக்டிவ் லெங்த் வந்து இன்னர் சர்ஃபேஸ்க்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஒரு 2πr, அவுட்டர் சர்ஃபேஸ்ல வருது அதுக்கு ஒரு 2πrன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ மொத்தமா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன வருது பாத்தீங்கன்னா சிக்மா இன்டு 4πrன்னு வருது. இப்போ எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி பபிள் அதுக்கு வந்து என்ன வரும்னா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷனால வர பிரஷரை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் டிவைட் பை ஏரியா போட்டுடலாம். ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் அது சிக்மா 4πrன்னு போட்டுட்டு டிவைட் பை ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், செமி சர்க்கிள் என்ன இப்படி சும்மா எடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து என்ன வரும்னா πr². இது உங்களுக்கு புரியணும், ஈஸியா புரியணுன்றதுனால தான் இந்த மாதிரி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்லைன்னா கால்குலஸ் மெத்தட்ல பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியே விட்டுருவோம், ஈஸியா இருக்கு. சரிங்களா? இப்படி எடுத்துட்டோம். அப்போ எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி டிராப் என்ன வந்துருக்கு பாருங்க. எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி டிராப் வந்து 4 சிக்மா பை r. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சு பாருங்க. எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி பபிள் இஸ் 2 டைம்ஸ் தி எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி டிராப். கரெக்டுங்களா நான் சொன்னது? இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதா? எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி பபிள் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் தி எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் தி டிராப். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? ஆக்சுவலா வந்து எக்ஸஸ் பிரஷர் இந்த டிராப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2 சிக்மா பை r ன்னு பார்த்தோம். அதே எக்ஸஸ் பிரஷர் இந்த பபிளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? 4 சிக்மா பை r. அப்ப இது ரெண்டுமே ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வருது பாருங்க, 2 டைம்ஸ் வரும். So excess pressure in the bubble is 2 times the excess pressure in the drop அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துரும்.